ஹாய் மகளே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப பெருசு. எடுத்துகிட்டு வந்திருக்க விஷயம் வந்து அவ்வளவு பெருசு. உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஏற்படுத்தும். அப்படி என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரைட், நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியாது. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எது புரியணுமோ அது மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன், என்னோட நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் புரிஞ்சுக்கிருவீங்க. சில விஷயங்கள் வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மேட்டரை வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரைட், எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடியோ வந்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டோ, இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிற, அதாவது நம்பிக்கைத்தக்க இல்லாத வகையில் கூட உங்கள் மனசில் தோணலாம். அதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கருத்து என்னவாக இருந்துச்சுனோ, வீடியோ முடியும் போது உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் நம்ம பலர் எல்லாருமே மெஜாரிட்டியாக இங்கே அடிமையலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னடா சொல்கிறேன், அடிமையலா? நான் நல்லா தான்டா இருக்கேன். என்னை யாரும் பின்னாடி கம்பை வச்சுக்கிட்டோ, சாட்டையை வச்சுக்கிட்டோ, இல்லை துப்பாக்கியை வச்சுக்கிட்டோ என்னை யாரும் துன்புறுத்தி ஒரு வேலையை செய்ய வைக்கலையே. நான் என் சுதந்திரத்தில் தான் நான் இருக்கேன், நான் தன்னால் இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உண்மைன்றது அது கிடையாது. ஒருத்தனை தன் கைகள் கட்டப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வேலையை செய்ய வைத்தால் தான் அனுப்பேன் அப்படின்னா அது கிடையாது. உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவன் நினைக்கிறத செய்ய வச்சாலே போதும். நம்மளாம் அடிமைகள் தான். அதாவது அவனுக்கு என்ன தேவையோ அதை ஒரு முதலாளினால எடுத்துக்க முடிஞ்சு அப்படின்னா அதுவே அடிமைகள் தான். நான் என் மைண்ட் கண்ட்ரோலை எப்படி நான் இழக்கிறேன், அதாவது என்னை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்துட்டு மூளையில் சிப் ஒருத்துறத விஷயத்தில் இறங்கியிருக்காரு. இதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் என்ன அப்படின்றத. ரைட், என்னை யார் அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கீங்க, எதனால் அடிமையாக இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், யார் யாரெல்லாம் அடிமைகள் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக்கப்பட்டவர். அதாவது நீங்களாம் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். போதைப் பொருள்களுக்கு நீங்கள் அடிமையாயிருக்கீங்க அப்படின்னா, அதாவது அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமையாக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்பாட் வீடியோஸ் பார்த்து அதுக்கு நீங்கள் அடிமையாயிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சோசியல் மீடியாஸில் அதிகமாக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துருக்கீங்க. அதாவது உங்களுக்காக நீங்கள் தேடக்கூடிய விஷயங்களை தவிர்த்து, அதாவது நீங்கள் இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போய் தேட போகிற விஷயங்களை தவிர்த்து நீங்கள் அன்வான்டாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கப்பட்டு நீங்கள் பார்க்கப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து உங்கள் அளவுக்கு மீறி, அதாவது பசிக்கு அடுத்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆன்லைனில் ஷாப்பிங் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ருசிக்காக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதாவது ஆஃபர் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, சண்டே ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையே படாது, ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. இன்னொருக்கு அப்புறம் உங்ககிட்ட கையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்றது மேட்ரு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த தேவையே படாது, ஆனால் அந்த விஷயத்த நீங்கள் வாங்குறீங்க, ஷாப்பிங் பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்படின்னா, அதாவது ஒரு குப்பையை கூட காசு கொடுத்து வாங்க தயாராக இருக்கிற ஒரு நபராக நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டவர். இதுக்கப்புறம் உங்களுக்கு வரவு செலவு கணக்குகளே கணக்கிடாமல் நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க, ஒர்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. அப்புறம் ரோனில் விளையாடாமல் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. அப்புறம் அதிகமாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. என்னடா சொல்கிற, படிக்கிறதுனால அடிமையாக இருக்கமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுனால அடிமையாகலை. அதாவது உங்களோட அறிவை மேம்படுத்தணுன்றது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது நல்ல விஷயம். இதுவே நீங்கள் மார்க்கின் அடிப்படையில் நான் நல்ல மார்க் எடுக்கணுன்ற அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாகப்படுறீங்க. நான் சொல்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்கு மட்டுமே அடிப்படையாக வச்சு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அறிவு எதுவும் ஏற்றுக்கலாமல், அதாவது மண்டையில் எடுத்துக்கிறாமல்
மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்சி ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் இது தேவைன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில் இது வந்து அடிமையாக்கப்பட்டிருக்கு. பணம் வந்து வாழ்க்கைக்காக பணத்தை சேர்க்குறோம். ஆனால் பணம் சேர்க்குறதே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு வெறி கொண்டு பணம் சேர்க்குறதுல ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சாப்பாட்டுக்காக பணம் சேர்க்குறோம் அப்படின்னா அது ரைட்டு. ஆனால் சாப்பிடாமையே பணத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அடிமையாகப்பட்டிருக்கீங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் அடிமையாக்கப்பட்டிருக்கீங்க. ரைட். நம்ம அடிமையாக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எலுமினாட்டின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலைனாலும் தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறதுக்காக வரல. இப்படி ஒரு நபர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது நீங்கள் பல பேர் டேட்டோஸ் போட்டிருப்பீங்க. அவங்க என்ன டேட்டோன்னே தெரியாமல் கூட அந்த டேட்டோவை போட்டிருப்பீங்க. 3 முக்கோண சிம்பிள் இருக்கிறது. அது வந்து கையிலையாக இருக்கட்டும், இல்லை கழுத்துலையாக இருக்கட்டும், எங்கேனாலும் போட்டுட்ருப்பீங்க. அப்படி நான் தமக்கே தெரியாமல் அந்த முக்கோண சிம்பிள் போட்டிருப்பீங்க. அந்த முக்கோண சிம்பிள் தான் எலுமினாட்டியோடைய சின்னமாக கருதப்படுது. ஆனால் எலுமினாட்டியல் பற்றி நான் அதை தள்ளி வச்சுருவோம். அதை பற்றி நான் பேச வரல. இப்படி ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முதலைகள், மூலக்கார முதலைகள், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அறிவார்ந்த பெரிய பெரிய விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இவங்கனால மட்டும்தான் உலகத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றது ஒன்றும் அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க இந்த உலகத்தை ஆட்டி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னா நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. மக்கள் தொகையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களால முடியும், கட்டுப்படுத்துவாங்க. அப்புறம் இவர்களுடைய ஆயுள் காலம் வந்து அதிகமாக இருக்குது, இவங்கள ஆயுள் காலத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதையும் இவங்களால குறைக்க முடியும். பிறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் குறைப்பாங்க. எல்லா விஷயத்தையும், அதாவது ஒரு நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. யாரை வச்சு அப்படின்னா இந்த அடிமைகளை வச்சு. இந்த அடிமைகள்லாம் அவங்களுக்கு இந்த அடிமைகளை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுறாங்க. இதுக்காக தான் இந்த மெஜாரிட்டி அடிமைகள் தேவைப்படுறாங்க. இதில் சில பேர் மாட்டாத சுதந்திரமாக வளரக்கூடிய நல்ல வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தும் யோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வீரர்களை விட மெஜாரிட்டியான கூட்டம், கோடி கணக்கில் அடிமைகள் கூட்டம் தான் இருக்குது. அந்த அடிமைகள் கூட்டத்துக்கு முன்னாடி இந்த சிறிய அந்த வீரர்கள் கூட்டம் நின்றால் அது வந்து தோற்று தான் போகும். நான் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வலைத்தளங்களில் சிக்கிக்கிறாத, இந்த நெட்வொர்க்குள்ளே இங்கலாகாத ஒரு கூட்டம் இருக்கும். அது பணத்தாசை இருக்காது, இந்த இணையதளத்தில் அந்த விஷயம் இருக்காது. இப்படி சிக்கிக்கிறாமல் சில பேர் வளருவாங்க. இவங்க வந்து உண்மையான வீரர்களாக கருதப்படுறாங்க. ரைட். இப்படி அடிமையாக்கப்படுறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் வந்துட்டு சுயநலவாதிகளாக இருக்காங்க. இவங்க வந்து அதிகமாக சிந்திக்கிற திறன் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது சொந்தமாக யோசிக்கிற அறிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பிறருக்கு பற்றி யோசிக்கிறதோ, அக்கறை கொள்றதோ, தான் மேலே அக்கறை கொள்றதோ, இல்லை பிற சமூகத்தின் மீது அக்கறை எடுக்கிறதோன்றதே சுத்தமாக இருக்காது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, சொசைட்டியில் என்ன நடந்தாலும் சரி, அதாவது தனக்கு முன்னாடி ஒரு அநீதி நடந்தாலும் அது உணர்வு வந்து இருக்காது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, பிறரையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. இவங்க வந்து நல்லது இது கெட்டது இதுன்னு பிரித்து பார்க்க தெரியாத நபர்களாக இருப்பாங்க. வேகமாகவும் ஏமாறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதிகமாக அதாவது ரியாலிட்டிக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனிப்பட்டு இருக்கணும்னு இருப்பாங்க. அதாவது ரியாலிட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க எதனால் இப்படி ஆக்கப்பட்டிருக்காங்க, அதாவது அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, இவங்களை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்படி இருக்கிறதுனால இவங்க அதாவது பெரிய முதலைகள், மூளை உள்ள முதலைகள் சொன்னீங்களா, அந்த கிரிமினல்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸை வச்சு தான் அவங்க நினைக்கிற விஷயத்த அது ஈஸியாக உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியுது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இவங்களை வச்சு தான் அந்த மூவ் ஆனது நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ்கிட்ட எதிர்ப்பு இல்லாதனால வேகமாகவே அந்த திட்டம் உள்ளே வந்துடும். இவங்களை இப்படி வச்சிருக்கனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இவங்க வந்து செயல்ற திட்டத்துக்கு வந்து எந்த ஒரு தடையும் இவங்கனால ஏற்படாது. அதனால தான் இவங்களை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அடிமைத்தனம் இல்லாத இந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
எந்த ஒரு அதாவது தப்பான ஒரு திட்டம் உள்ளே வருது அப்படின்னா அவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, ஒரு புரட்சிகரமான வீரர்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு திட்டம் ஒரு ஸ்டெர்லைட்டு, அப்புறம் மீத்தேனு, அப்புறம் மீட்டா அப்படின்னு வருது இல்லையா, இதை வந்துட்டு எதிர்த்து ஒரு உணர்ச்சி வசக்கூடிய ஒரு உணர்வு இருந்து எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே அடிமைத்தனத்துலேருந்து வெளியே இருக்கிறவங்க. இப்போ சொசைட்டியில் ஏதோ ஒரு வெளியில் பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா உடனே தட்டி கேட்குற ஆளாக இருப்பாங்க. தட்டி கேட்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இல்லை தட்டி கேட்குற உணர்வே இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறவங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. இந்த அடிமைத்தனமானவர்களை வச்சு எந்த ஒரு சோதனையும் செய்யலாம், எந்த ஒரு திட்டத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம், எந்த ஒரு அதாவது எந்த விற்கணுனாலும் இவங்ககிட்ட ஈஸியாக கொண்டு போய் ஏதோ ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துடலாம். இந்த அடிமைத்தனத்தினால காலங்காலமாக மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இறந்து போகிறாங்க. இதனால் அவங்களுடைய இடத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நாட்டிலையும் பெரிதாக மாற்றங்கள் ஏற்படாது. அதாவது சின்ன இச்சைகளுக்காக பெருவாழ்வை வந்து தொலைக்கிற நபர்கள் தான் இந்த அடிமை கூட்டம். மனிதர்கள் பிறந்து 6 அறிவு இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க வந்து இந்த இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வர்றதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல டிப்ஸை சொல்கிறேன். அப்புறம் எலான் மஸ்க் வந்துட்டு நேரடியாக மூளையில் சிப் பொறுத்துறதுல ஈடுபட்டிருக்காரு இல்லையா, இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ உங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி. இப்போ உங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா உங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணணும், அந்த விஷயத்த உங்களுக்கு தொடர்ச்சியாக காமிக்கணும். அந்த தொடர்ச்சியாக காமிக்கிற விஷயத்த நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அது பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடிமையாக்கப்படுறீங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராடக்டே உங்ககிட்ட வந்து சேருது. இதெல்லாம் இந்த சிப்பு டைரெக்டாக அவங்க தலையில் பொறுத்துறது மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா, டைரெக்டாகவே உங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் செய்கிற எண்ணம் என்ன அப்படின்றத டைரெக்டாகவே அவங்களுக்கு அந்த உங்களுடைய டேட்டாஸ்லாம் அங்கே போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எளிமையாக அடிமையாக்கப்பட்டுடலாம். அதனால தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதை எலான் மஸ்க் அடிமைப்படுத்துகிறாரு அப்படின்றத நான் சொல்ல வரல. இந்த மாதிரியான ப்ராசஸ் சப்போஸ் தவறான நபர்கள் கையில் கிடைக்கும் பட்சத்தில் இதை இப்படி யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். எலான் மஸ்க் இந்த டிவைஸை கொண்டு வரதுக்கு காரணம் வந்து அவர் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து வெளியில் சொல்ல முடியாத, அதாவது வெளிக்கொணர முடியாத செயல் இல்லாத திறன் இருக்கிறவங்களை வந்து அவங்களுடைய எண்ணங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக அந்த டிவைஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது செவித்திறன் இல்லாதவங்களுக்கு எப்படி செவிட்டு மிஷின் நம்ம கண்டுபிடிச்சு மாட்டுறாங்களோ அந்த மாதிரி அந்த பேச முடியாத அந்த நபர்களுக்கு இந்த ஒரு செயலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக நான் எலான் மஸ்க் அடிமைப்படுத்துறாருன்னு சொல்லி என்னையே சொல்லிடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர இவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. அப்படி இந்த வளர்ச்சி வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பிற்காலத்தில் 2100 காலகட்டத்தில் எல்லாமே இங்கே ஆட்டோமேஷன் ஆகிருக்கும் இந்த உலகமே. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ டிவி நீங்கள் எடுத்து ரிமோட் அமுக்க தேவையில்ல, டோரை எந்திரிச்சு அடைக்க தேவையில்ல, நீங்கள் நடக்க தேவையில்ல, இப்போயே ஆல்மோஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அட்வான்ஸ் ஆகிரும் இதெல்லாம். நீங்கள் நடக்கிறதுக்கோ எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி 2100 150 இந்த மாதிரி நடந்துடும். அப்புறம் 2200 காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ரோபோட்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கிறோம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கையை தூக்குனா கை வலிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது ரோபோட் வந்து உங்களை கேர் பண்ணிக்கிறோம், உங்களை பார்த்துக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க. இயந்திரங்கள் வந்துட்டு உங்களுக்கு குளிப்பாட்டி வர்றதுலேருந்து பல் வேலைக்கு வர்றதுலேருந்து எல்லாமே உங்களை அதுவே பார்த்துக்கிறோம். இன்னும் 2300 350 காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மனிதர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய விலங்குகள் மாதிரி அங்கங்கே வசிக்க ஆரம்பிப்பாங்க. இயந்திரங்கள் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது ஏடா நீ தான் சொன்ன ஒரு கும்பல் வந்து இருக்குது, அந்த கும்பல் தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற, அப்புறம் எப்படி இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி இயந்திரத்துக்கிட்ட மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இங்கே எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அது தன்னுடைய கண்ட்ரோலில் இருந்து வெளியே வந்துடும். எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மாறும். அப்படி ஒரு காலகட்டம் நிச்சயமாக நடக்கும். அந்த காலகட்டத்தில் இயந்திரம் வந்து இந்த உலகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். இந்த மனிதர் கூட்டம்ன்றது இல்லாமல் போகலாம், அல்லது சிறு கூட்டங்களாக பிரிந்து வாழலாம்.
என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நம்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 300-400 காலகட்டங்களில் வந்து இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் நம்புகிறேன் இன்றைக்கி என் பேர் பறக்கலாட்டியும் அன்றைக்கி என்னோடைய பேர் நிச்சயமாக பறக்கும். இப்படி இதே மாதிரி ஒரு முத்துராமலிங்க தேவர் ஐயான்றவர் அவருடைய காலகட்டத்தில் தண்ணீர் வந்து காசுக்கு விற்கப்படும், மனிதர்கள் புறா கூடுகள் கூடு போல கூடு கட்டி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாரும் அந்த காலகட்டத்தில் சிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தண்ணி வந்துட்டு அன்னைக்கு வந்து பசின்னு வந்தாலே சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கிற காலகட்டம் அது. அப்புறம் மனிதர்கள் வாழ்கிறது வந்து எப்படின்னா ஒற்றுமையாக ஒரு தனித்தனி வீடு கட்டி அமைச்சு தான் வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இவர் சொல்லும் போதே அது வந்து வேடிக்கையாக தெரிஞ்சிச்சு. அதே காலகட்டம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா பெரிய பெரிய நகரங்களில் வந்து காசு இருந்தால் தான் தண்ணின்ற ஒரு நிலைமை மாறி இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லக்கூடிய பெங்களூர்லாம் தம்பிச்சு போச்சு. இன்றைக்கி காசு இருந்தால் தான் நீ தண்ணி அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் பெரிய பெரிய நகரங்களில் மக்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த காசை கொடுத்துட்டு பக்கத்து வீடு யாருக்கு சொந்தன்னு தெரியாது, மேலே வீடு யாருக்கு சொந்தம் தெரியாது, கீழ் வீடு யாருக்கு சொந்தன்னு தெரியாது, நடுவு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த கண்ட்ரோல் சொல்லக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு தான் காசு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் கழித்து இதுதான் நடக்க போகுது. இந்த கடவுள் இருக்காது இல்லையா? கடவுள் வந்துட்டு மனிதரை வந்து எதுக்கு படைச்சாங்க அப்படின்னு தெரியுமா? அதாவது எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு சங்கிலி இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபுட் செயினா தெரில, எனக்கு சரியாக தெரில. இந்த உணவு சங்கிலியில் வந்துட்டு ஒரு இனத்தை வந்து படைச்சி வச்சுருப்பாரு. அதாவது ஒரு புழு இனம் இருக்குன்னா அந்த புழு இனம் வந்து இந்த உலக சமநிலை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு மீனோ இல்லை குருவியோ பறவைகளோ இருந்தால் தான் அது அந்த உணவு சங்கிலியில் வந்துட்டு சமநிலையாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு விலங்கியம் இப்போ புல் இருக்குது, மான் இருக்குது, நம்ம புக்கெலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? புலி இருக்குது, சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்குகளும் பறவைகளுக்கும் அந்த உணவு சங்கிலியில் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு காரணத்தோடு இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ நான் சொன்னது பின்னாடி கூட நல்லா பாருங்கள். இந்த மனிதன் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை, இந்த உணவு சங்கிலிக்கே தேவையே இல்லை. மனிதன் ஒருத்தர் இல்லாமல் இருந்துச்சுன்னா பூமி வந்து இன்னும் நல்லாவே சூப்பராக அழகாக இன்னும் அற்புதமாக இயங்கிட்டு இருக்கும் இந்த பூமி வந்துட்டு. அப்படிப்பட்ட இந்த தேவையில்லாத ஒரு கான்செப்ட் வந்து இந்த மனிதனை எதுக்கு இறைவன் வந்து படைச்சி விட்டுருக்காரு அப்படின்னா ஒன்று வேற ஒரு காரணமும் இல்லை. என்னதான் அப்படின்னா பூமியை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணணும், அதாவது பூமியை அழிக்கணும். அதுக்காக தான் இந்த மனிதன்ற ஒரு பிறப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த உயிரை வந்து உருவாக்குனது காரணமே அதுதான். இந்த மனித கூட்டம்னால மட்டும்தான் தன்னைத்தானையும் அழிச்சிக்க முடியும். அப்புறம் இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய இந்த சக்தியை வந்து இந்த மனித கூட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த உலகமானது டெஸ்ட்ராய்ட் ஆகணும், அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாமே அழிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு உயிராக படைக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் வரிசையில் இந்த மனுஷனானது இருக்கிறான். இந்த உடனே அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனால சில நல்ல மனிதர்களும் இருப்பாங்க. ஒன்று அழிச்சிக்கிட்டே வரும், ஒரு சிலர் காப்பாற்றிக்கிட்டே வரும். ஆனால் அது ஒரு 100 அடி எடுத்து வைக்குதுன்னா இது ஒரு 50 அடி தான் எடுத்து வைக்கும். அந்த மாதிரி ஏன்னா அப்படி கொஞ்சம் நடத்திக்கிட்டே வந்தால் தானே காலகட்டம் வந்து அழியக்கூடிய காலகட்டம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயம் அந்த டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்காக தான் உலகத்தை இந்த எர்த்தை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்காக தான் மனுஷன்ற ஒரு கான்செப்டவே இந்த இறைவன் வந்து படைச்சி வச்சுருக்காப்புல. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்னான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் கூட நல்லா திங்க் பண்ணி யோசித்து நான் சொல்ல வர விஷயம் உண்மையாக என்னன்னு கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூட நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடவுள் இருக்காரு இல்லையா? கடவுள் வந்து பெரிய மூலக்கார ஆள். எப்படி அப்படின்னா சப்போஸ் இந்த உலகம் வந்து அழிக்கப்பட்டு அந்த மனித இனம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு புது இனம் வந்து இங்கே ஆட்சி அமைச்சிட்ருக்கோம். அப்போ திடீர்னு இந்த எங்கிட்ட எந்திரிச்சு இந்த மனித இனம் வந்து பிறந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனித இனம் உருவாகக்கூடிய ஒரு இடத்தவே அந்த ஒரு சூழலையவே நம்ம பூமியிலேருந்து அவர் வந்து தூக்கியிருக்காரு. அதாவது அந்த இடத்தவே அழிச்சிருக்காரு. நீங்கள் அந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியும்.
உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தா அதில் ரிசர்ச் பண்ணி மனிதன் வந்து அதுக்கடுத்து இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னா திரும்பியும் ஒரு இடத்துல அவன் திரும்பியும் உருவாக முடியும். ஆனால் அந்த இடம் வந்து இப்போ கிடையாது, அது வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணப்பட்டுருச்சு. அதான் அங்கே தான் நிற்கிறான் அந்த கடவுள்ன்றவன். மனித இனம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்பி வரும், ஆனால் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி அந்த உருவாகக்கூடிய அந்த இடத்தவே டெஸ்ட்ராய்ட் பண்ணி வச்சுட்டாரு. இதில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. எனக்கா தோணுச்சு அப்படின்னா நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டா அந்த இடத்த பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த இடம் இப்போ எர்த்தில் வந்து அதாவது எர்த்தில் இருக்குது, ஆனால் அந்த சூழலில் இல்லை. ரைட், தோணுன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற விஷயம்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை வந்து பகிர்ந்துக்கங்க. பெரிய விஷயத்த பேசியிருக்கேன்.